7 தமிழ் தொலைக்காட்சி 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சையில் செவித்திறன் குறைபாடுடையோர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பொறுப்பையும் பொது நலனையும் முதன்மையாக கொண்டு செயல்பட்டு வரும் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செவித்திறன் குறைவுள்ளோரும் பயன்பெறும் வகையில் சைகை மொழி செய்தி தொகுப்பை தினமும் ஒளிபரப்பி வருகிறது. இந்த நிலையில் 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நியூஸ் 7 தமிழின் வெற்றி பயணம் தஞ்சையில் உள்ள செவித்திறன் குறைவுடையோர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. ஜோதி அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தின் போது 9 கிலோ கேக் வெட்டப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் சைகை மொழி மூலம் தங்களின் வாழ்த்துக்களை நியூஸ் 7 தமிழுக்கு தெரிவித்து மகிழ்ந்தனர். பொறுப்பும் பொதுநலத்துடன் கூடிய செய்திகளை வழங்கி வரும் நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியானது இன்று 9 ஆண்டுகளை கடந்து 10வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதனை குறிக்கும் வகையில் இன்று ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சாவூர் செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளியில் 9 கிலோ கேக் வெட்டப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இனிப்புகளும் வழங்கப்பட்டது. ஏழை எளியோர் மற்றும் விளிம்புநிலை மக்களின் குரலாக ஒலித்து வரும் நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியானது மென்மேலும் வளர ஜோதி அறக்கட்டளை சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சைகை மொழிக்கு ஓசை வழங்கிய நியூஸ் 7 தொலைக்காட்சி 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மேன்மேலும் வளர தஞ்சாவூர் செவித்திறன் குறைவுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.